பொன்ராஜுக்கு வழக்கு போடுறதுக்கு நேரம் இருக்கு, மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்கு நேரம் இருக்கு. முக்தாருக்கு வழக்கு போட்டு வீட்டுக்கு போய் கூட்டுட்டு போய் அப்புறம் திரும்ப இறக்கி விட்டு ஒரு கேஸ்ல, அதுக்கப்புறம் திரும்ப அப்புறம் இன்னொரு கேஸ் அலிஷா அப்துல்லா அன்னைக்கு காலில் கொடுக்குறாங்க, உடனே சாயங்காலம் கேஸ். ஏன் உங்க பல்லவி விஷத்தை கக்குறாங்களே, ஆகாத ஒரு செய்தி, பொய். ஒரு எம்எல்ஏவாக இருப்பதற்கு அடிப்படை தகுதியற்றவர்கள். இப்போ கொஞ்சம் பிடிச்சிட்டாங்களே, யார் திமுக பிடிச்சிட்டாங்களா கரண்ட் கட் பண்றது. ஆக அறிவியலில் அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட இந்த கதையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். திமுக கரண்ட் பீஸை கட் பண்ணிட்டான், அதனால கரண்ட் போயிடுச்சு. மக்கள் அதையும் உள் வாங்கி அடுத்த கேள்வி கேட்டாங்க. அவன் பிடிங்கிட்டே போனா கூட அவன் கையில இருந்து புடுங்கிற போது ஆர்எஸ் பாரி சார் வேற ஒன்று சொன்னார்ல, அவன் பிடிங்கிட்டு இருந்தா நீ என்ன பிடிங்கிட்டு இருந்தார். நான் சொல்ல, அவர் வார்த்தை சரியா. அவன் பிடிங்கிட்டு இருந்தா நீ என்னடா பிடிங்கிட்டு இருந்த அப்படின்னாரு. எங்க விட்ட எனக்கு ஞாபகம் இருக்கானா? எனக்கு ஞாபகம் இருக்கு, சும்மா உங்களை கேட்குறேன், கவனிச்சுட்டு இருக்கீங்களான்னு. எங்க விட்டேன்? பல்லவி. அப்போ அந்த அம்மா வேற சவுண்டா இருக்கிற இடத்துல குழந்தைய தூக்கிட்டு போக கூடாது. அதான் யதார்த்தம். இங்க எவ்வளவு தாய்மார்கள் இருக்கிறீங்க, அந்த சிங்கப்பெண் நிகழ்ச்சியில் டம் டம் அடிக்கிறாங்க. அது என்ன பாட்டு? அடிக்கிறார். ஐயோ, இண்டக்ட் a clown, expect a circus. ஒரு கோமாளி அரசவைக்குள் நுழைவதனால், அவள் நுழைந்தது அரசவை என்பதனால் அவன் அரசனாக விட முடியாது. நுழைஞ்ச இடம் வந்து அரண்மனைப்பா. அதனால வந்த ஒரு கோமாளியா இருந்தாலும் இடம் அரண்மனை, அதனால கோமாளி என்ன ஆயிட மாட்டான், அரசனாக மாட்டான். மாறாக ஒரு கோமாளி அரண்மனைக்குள் நுழைந்தால் அரசவை சர்க்கஸ் கூடாரமாக மாறும். அடிக்கிறான், சவுண்டு காது கிழியுது, பக்கத்தில் பச்சை குழந்தையோட இந்த அம்மா உட்காந்துருக்கு. இஸ் இட் அட்வைசபிள்? பிஆர் ஸ்டண்ட். பேசுது பச்சையா பொய். இங்க மேல கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டாங்க. சரவணன் சார் நோட்டீஸ் அனுப்பி விட்டாரு, தூக்கிட்டான் அந்த வீடியோவே. தூக்கி விட்டா பொய்யும் தெரியுது, பேசுனது அடிப்படை ஆதாரமற்ற செய்தியும் தெரியுது. நேரம் இல்லை எங்களுக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க. மீண்டும் அதைத்தான் ஐ எம் ஹம்பிளி பிரிங்கிங் இட் டு தி பப்ளிக் நோட்டீஸ். பொதுமக்களே, உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். தொடர்ந்து தடைபடக்கூடிய மின்சாரத்தை சரி செய்வதற்கு இவர்களுக்கு நேரம் இல்லை. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நேரம் இல்லை. சட்டம் ஒழுங்கை சீராக வைப்பதற்கு நேரம் இல்லை. மேகதாது அணைக்கு எதிராக ஒன்றிய அரசிடம் போய் மனு கொடுப்பதற்கு நேரம் இல்லை. கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை எடுத்து பேச வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. 2 அமைச்சர் இடம் கொடுத்துட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டு நம்மளை ஏமாத்தி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு அங்க போய் ஒரு ராஜ்யசபா சீட்டு தொலைச்சிட்டானுங்க. பார்த்தீங்களா இல்லை நியூஸ்? நம்ம கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட் நம்மளை ஏமாத்தி வாங்கிட்டு அங்க போய் ஒரு ராஜ்யசபா. பத்தியா எவ்வளவு பெரிய கர்மா பத்தியா? சோ மக்களே, இவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய, சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய, சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்ய, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய இருக்கலாம் நேரம் இல்லை. ஆனால் தொடர்ந்து மக்களை பழி வாங்குவதற்கும், இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் மீது வழக்கு போடுவதற்கும், முக்தார நைட்டு குடும்பத்தோட போறவரை வலிச்சுட்டு போய் அப்புறம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் see we are not okay with this language, அதை விட்டுறலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்களை விமர்சனம் பண்றாருன்னா கைது பண்றீங்க. அதை விட நிறைய பேர் இருக்காங்க கைது பண்றது நியாயமா பார்த்தா. அப்ப அது கைது செய்தது மட்டுமல்லாமல், இங்கிருந்து கமிஷனர் ஸ்பெஷல் டீம் போது வேலூர்ல போய் தங்கி இருக்குது. அவர் கர்நாடகா போறாரு ஏபி வரணும்னு சொல்லி, ஏபி கிடைக்கிற வரைக்கும் மைசூருக்கு துரத்திட்டு போறீங்க. குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ண சொல்லி மைசூர் போலீஸுக்கு சொல்றீங்க. குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மைசூர் போலீஸ் சொல்றீங்க கர்நாடகா போலீஸுக்கு. கர்நாடகா போலீஸ் அப்படி கிடையாது, நீங்க கொடுத்திருக்கிறது இவர் மட்டும் தானே அப்படின்னு சொல்லுது. அவரை தூக்கிட்டு வர்றீங்க. அவர் இப்ப நேத்து மனு பார்க்கும்போது, வழக்கறிஞர் மனுவில் பார்க்கும்போது சொல்றாரு, என்னை பெண் காவலர்கள் அறைந்தார்கள் என்று சொல்கிறார். என்னை பெண் காவலர்கள் என்னை அறைந்தார்கள். நான் முதலமைச்சரை, நம்முடைய மக்கள் முதலமைச்சரை சந்திக்க சென்ற போது உள்ளத்தில் என்ன உள்ளம், அது நல்ல உள்ளம், அந்த பாட்டு ஒன்று, உள்ளத்தில் சிறந்த உள்ளம் தானே, நல்ல உள்ளம் உறங்காது என்பது ஏதோ பாட்டு போட்டிருப்பார் போல இருக்கு. இப்ப உறங்கிருச்சா என்று கேட்டு என்னை அறைந்தார்கள் என்று சொல்கிறார் மனுவுல. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? ஆனால் ரொம்ப ஆணவத்தில் ஆடுகிறீர்கள். தன்னை எதிர்ப்பவர்களை
தன்னை விமர்சிப்பவர்களை அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை என்று நம்முடைய மக்கள் முதல்வர் எந்த அளவுக்கு விட்டார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியினரே இதுக்கு மேல நாகரிக அரசியலா தலைவரே, இவர்கள் எல்லாம் என்னன்னு கேளுங்க என்று கொந்தளிக்கக்கூடிய அளவிற்கு விட்ட பிறகுதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார். அந்த அளவிற்கு அவர்களுடைய ஜனநாயக உரிமைகளை காத்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்த இடத்தில்தான் இன்றைக்கு நீங்கள் பத்திரிகையாளர்களை, உங்களை எதிர்ப்பவர்களை, உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை வேட்டையாட தயாராகி விட்டீர்கள். திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண